ஹாய் குட் மார்னிங். என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். இப்போ வந்து நம்ம வெஸ்டேஜில் எப்படி நம்ம வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வெஸ்டேஜ் ஆப்புக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆப்புக்குள்ளே நம்ம போகும்போது ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஆப் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து நம்ம ஆப்புக்குள்ளே உள்ளே போன உடனே நம்மளுக்கு வந்து இது ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ ஸ்டைலில் 3 டாட் இருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது அதில் இருக்கிறதெல்லாம் ஷோ ஆகும். அதில் வந்து நம்ம நிறைய ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கடைசியாக தான் இருக்கும் நம்மளுக்கு மை பாஸ்வேர்ட் கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கா, அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு நீங்கள் டச் பண்ண உடனே உள்ளே போயிடும். இப்போ வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்க, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐடி போடுறோன்னா அந்த ஐடியோட பாஸ்வேர்டு நம்மளுக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்கும். நம்ம இப்போ பாஸ்வேர்டு எனக்கு அதை போட முடியல, எனக்கு மறந்து போகுது, நான் புதுசாக மாற்றணுன்னா இதை டச் பண்ணிவிட்டு அதோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த எஸ்எம்எஸ்லாம் வந்திருக்கும். அதை அந்த பாஸ்வேர்டு எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே டேக் பண்ணுங்கள். இப்போ வந்து அங்கே பாருங்கள், அந்த கண்ணு மாரி ஏரமாக இருக்குது இல்லையா, அதை டச் பண்ணிட்டா நம்ம என்ன பாஸ்வேர்டு போடுறோன்னு தெரிஞ்சிடும். இது ஏற்கனவே நான் மாற்றிட்டேன், அதோட பாஸ்வேர்டு போடுறேன் பாருங்கள். மாற்றின பாஸ்வேர்டு நான் போட்டு இப்போ வந்து புதுசாக உங்களுக்கு நியூவாக இப்போ நான் எப்படி பாஸ்வேர்டு மாற்றுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த பாஸ்வேர்டு இது தான். இப்போ வந்து நான் இந்த பாஸ்வேர்டு வந்து நான் இப்போ மாற்றுறேன். இப்போ புதுசாக என்னால் இது மறந்துடுச்சு எனக்கு. இப்போ நான் புதுசாக மாற்றினா நான் எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். அது கீழே என்டர் யுவர் நியூ பாஸ்வேர்டு இருக்குல்ல, அந்த நியூ பாஸ்வேர்டில் என்ன கொடுக்குன்னா என்னோடய நேமே நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் கொடுத்துட்டுனா அதேமாரி என் நேமே டைப் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோ மார்க் அந்த கண்ணு கிளிக் பண்ணிக்காங்க, அப்போ தான் நம்ம என்ன போடுறோன்றது வரும். அதே கிளிக் பண்ணி நான் இதை தான் போட போகிறேன் பாருங்கள். இப்போ அதே போட்டாங்கன்னா அது கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இது நம்மளுக்கு கன்ஃபார்மா, அதேமாரி அந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துட்டு திருப்பி நான் கரெக்டாக போட்டிருக்கேனா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க எல்லாம். இப்போ நான் போட்டிருக்கேன் அதேமாரி பாருங்கள். இதில் எதுனா மிஸ்டேக் இருந்தால் பாஸ்வேர்டு ஏற்றுக்காது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கரண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், அடுத்து டன் கொடுத்துருங்க. அதுக்கடுத்துட்டு இப்போ என்ன பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண போகிறோன்னா அதையும் கொடுத்துட்டேன். அடுத்து நீங்கள் கடைசியாக சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுங்க. சேஞ்ச் பாஸ்வேர்டுனா நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். இப்போ சேஞ்ச் பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன்னா சேஞ்ச் கொடுத்த உடனே பாருங்கள், இப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆகணுன்னே இப்போ பாருங்கள் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற டீட்டெயில் வந்துடும். பாஸ்வேர்டு இஸ் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சா. இப்போ அது ஓகே கொடுத்த உடனே இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு உங்களை போட சொல்லும். இப்போ நான் ஓகே கொடுத்துக்கேன்னா ஓகே கிளிக் கொடுத்த உடனே இப்போ நம்ம ஆப் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஷோ ஆகும். இப்போ 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துருச்சுங்களா. இப்போ வந்து நம்ம என்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, நம்மளுக்கு தெரியும் என்ன ஐடின்றதை, என் ஐடி நான் ஷோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து டன் கொடுத்துட்டு அது கீழே நீங்கள் பாஸ்வேர்டு இப்போ என்ன நியூவாக மாற்றினீங்களோ அது போடுங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டு போட்டுருங்க இல்லையா, அதை போட்டு பார்க்கலாம் இருங்க. ஃபஸ்ட்டு இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு ஓகேவா, அந்த ஹேரோ மார்க் அந்த கண்ணுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு போட்டாங்கல்ல, அது ஒர்க் ஆகுதானே செக் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நான் போடுறேன். இப்போ ஓகே கொடுத்து நான் டன் கொடுக்குறேன். லாகின் கொடுக்குறேன்னா இப்போ வந்து லாகின் கொடுத்தா இப்போ வந்து ஓப்பன் ஆகலை. இப்போ பாஸ்வேர்டு இஸ் இன்கரெக்ட்னு வருதா. இப்போ வந்து நம்ம நியூவாக மாற்றணுங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என் நேம்லேயே தான் போட்டிருப்பேன். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போட்டு அடுத்து என் நேம் போட்டேன்னா அதே இதை தான் போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போ வந்து அதே இதில் என் பேர் மட்டும் தான் மாற்றிருப்பேன். இப்போ பாருங்கள், நான் லாகின் கொடுக்குறேன். இப்போ லாகின் ஆகுதா என்னன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அதில் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால் இப்போ வந்து இதில் வந்து நான் பாஸ்வேர்டு போடும்போது கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ பாஸ்வேர்டு வந்து ஓகே ஆயிரும். ஓகேங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஆப் ஷோ ஆகுதா, இப்போ ஓகே ஆயிடுச்சுங்களா. ஓகேங்களா. இதுதான் லீடர்ஸ். வேறு எதுனா உங்களுக்கு டவுட் இருந்தால்